أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது வேதமான திருக்குர்ஆனில் மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை வழிகாட்டுகின்றான். அவற்றை நாம் தெள்ளத் தெளிவாக குர்ஆனில் காண்கிறோம். அவற்றின் விளக்கங்களை தப்சீர்களில் நாம் படிக்கின்றோம். தப்சீர் ஷாராவி என்ற நாம் மொழிபெயர்த்து வரக்கூடிய இந்த தப்சீரில் இதற்கான விளக்கங்களை காணும்போது அவற்றில் வரக்கூடிய செய்திகளில் முக்கியமானவற்றை அவ்வப்பொழுது நாம் வீடியோவாக உங்களுக்கு போட்டு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நம்பி ஒரு பொருளை கொடுத்தால் அதை உரிய முறையில் அவருக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றான். மக்களிடத்திலே அருகிப்போன ஒரு செயல்பாடு இது. தற்காலத்தில் யாரைத்தான் நம்புவதோ என்று இயங்கக்கூடிய நிலையிலே தான் மனிதர்களுடைய நிலை இருக்கிறது. ஆனால் முற்காலத்தில் வாய்மை மிக்க மனிதர்கள் ஏராளமானோர் இருந்தார்கள். அவர்கள் பிற மக்களால் நம்பப்பட்டார்கள். சில பேர் அதற்கு முரணானவர்களும் இருந்தார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இந்த வாய்மையில் நேர்மையானவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு இப்படி பிற மனிதர்களை நம்பி ஒப்படைக்கும் இந்த பொருட்கள்தான் அவர்களுடைய சேமிப்பாக இருந்தது. உரிய விதத்திலே கொடுத்து அவர்கள் பாதுகாத்து தருவார்கள் நம்பிக்கையை முன்வைத்து கொடுத்தார்கள். அந்த காட்சிகள் வரலாற்றில் ஏராளமாக கிடைக்கின்றன. அவற்றில் சிலவற்றை நாம் இந்த தப்சீரில் காணும்போது அதை குறிப்பிட்டு உங்களுக்கு நான் எடுத்து தருகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபைன் அமீன பாதுக்கும் பாதன் ஃபல் யு அதில்லதீன ஊத்து அமானத்தஹு வல் யத்தகில்லாஹ ரப்பஹு. உங்களில் ஒருவர் மற்றொருவரை நம்பி ஏதேனும் பொருளை ஒப்படைத்தால் நம்பப்பட்டவர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளை திருப்பி கொடுத்துவிட வேண்டும். இன்னும் தன் இரட்சகனான அல்லாஹுக்கு அவர் அஞ்சிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல் பக்ரா 253 வசனத்தில் சொல்லியிருக்கிறது. நம்பிக்கை என்பது மிகப்பெரிய விஷயம். ஒருவர் நம் மீது நம்பிக்கை வைக்கிறார் என்றால் அது சாதாரணமானதல்ல. நம்மிடம் உள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவருக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அதனால் அவர் நம்மை நம்புகிறார். எனவே அவர் நம்மீது வைத்த நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டியது மிக அவசியம். அவர் நம்பிக்கையை சாதகமாக்கி கொண்டு அவர் நம்மீது வைத்த நம்பிக்கையை சாதகமாக்கி கொண்டு அவர் கொடுத்ததை மறைத்து முறைகேடு செய்தால் அது பெரும் குற்றமாகும். அதனால்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றான். அதாவது இந்த நம்பிக்கை விஷயத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சி அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது இதன் கருத்தாக அமைகிறது. ஈமான் என்பது நம்பிக்கைதான். அல்லாஹ்வை நம்புவது இன்னும் அதன் இதர விஷயங்களை நம்புவது என்பது ஒரு வகை. அவர் அதை செய்வார், இவர் இதை கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பது நம்பிக்கைதான். ஆனால் இங்கே நாம் குறிப்பிட்டு பேசும் விஷயம் அந்த நம்பிக்கை எது சார்ந்ததென்றால் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட நம்பிக்கையாகும். முற்காலத்தில் ஒருவரிடம் பொன், பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தால் அதை பாதுகாத்து வைக்க வங்கி லாக்கர் அல்லது பாதுகாப்பு பெட்டகம் என்று எதுவும் இருக்காது. எங்காவது வெளியூர் பயணம் செல்ல நேரிட்டால்
அதை யாரிடமாவது கொடுத்து வைத்துவிட்டு செல்வது வழக்கம். திரும்பி வந்து அதை அவர் மீண்டும் வாங்கிக் கொள்வார். இதுதான் அப்போதிருந்த நடைமுறை. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை கொண்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானத் என்னும் அடைக்கல பொருளை அவற்றிற்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று சொல்லுகின்றான். சூரத்துன் நிசா 58வது வசனத்தில் இது பதிவாகி இருக்கிறது. இந்த நம்பிக்கை குறித்துத்தான் இங்கே நாம் இந்த தஃப்சீர் பேசுகிறது. தன்னிடம் நம்பிக்கையுடன் கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை பாதுகாத்து அவர் திரும்பி வந்து கேட்டவுடன் எடுத்து கொடுப்பவர்கள்தான் நம்பிக்கையாளர் என்று கூறப்படும். சிலர் இப்படி தன்னிடம் கொடுக்கப்பட்டதை திருப்பி கொடுக்க மனம் இன்றி நீ எதையும் என்னிடத்தில் கொடுக்கவில்லையே என்று மறுத்து நம்பிக்கை மோசடி செய்பவரும் உண்டு. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்பிக்கைக்கு உதாரணமாக திகழ்ந்தவர்களாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக வருவதற்கு முன்பு மக்காவாசிகள் தமது பொருட்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து வைத்துவிட்டு வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்ய செல்வார்கள். அவர்கள் திரும்பி வந்து கேட்கும்போது உடனடியாக எடுத்து கொடுப்பார்கள். அதனாலேயே அவர்களுக்கு சிறப்பு பெயராக அல் அமீன் என்று கூறப்பட்டது. இந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் நன்மக்கள் குறித்தும் நிறைவேற்றாத சிலரின் குணங்கள் குறித்தும் அல்லாஹ் வசனத்தில் பேசுகின்றான். வமின் அஹ்லில் கிதாபி மன் இன் தஅமன்ஹு பிகின்தாரின் யுஅத்திஹி இலைக்க வமின்ஹும் மன் இன் தஅமன்ஹு பிதீனாரின் ஃபலா யுஅத்திஹி இலைக்க இல்லாமா தும்த அலைஹி காயிமா. வேதம் அருளப்பட்டவர்களில் சிலர் உள்ளனர். அவர்களை நம்பி நீர் ஒரு செல்வ குவியரை அவர்களிடம் ஒப்படைத்தாலும் உம்மிடம் அதனை திருப்பி கொடுத்து விடுவார்கள். அவர்களில் இன்னும் சிலர் உள்ளனர். அவர்களை நம்பி ஒரே ஒரு தீனார் காசை கொடுத்தாலும் கூட நீர் அதற்காக விடாப்பிடியாக நின்றாலே ஒழிய அதனை உம்மிடம் திரும்பி தரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரா ஆல இம்ரானில் 75வது வசனத்தில் இது பதிவாகி இருக்கிறது. இந்த நம்பிக்கை மோசடி மிகப்பெரிய தவறாகும். ஒருவர் பாடுபட்டு உழைத்து சம்பாதித்த பொருளை ஒரு அவசர தேவைக்காக நம்பி கொடுத்து சென்று திரும்பி வந்து கேட்கும்போது இல்லை என்று மோசடி செய்தால் அதனால் அவர் எவ்வளவு சிரமமும் வேதனையும் படுவார் என்பதை நாம் அறிவோம். எனவே இஸ்லாம் இதை முற்றாக தடை செய்கிறது. இப்படிப்பட்ட மோசடிகளை யாரும் செய்துவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறது. அப்பாசியர்களின் ஆட்சி காலத்தில் ஈராக் பகுதியில் பனி புவையா என்றதொரு மாகாணம் இருந்தது. அதன் ஆட்சியாளராக முஅத்தலத் என்பவர் இருந்தார். அவர் அறிவு கூர்மையானவர் என்பது அங்கே பிரபலமானதாகும். தீனிலும் மேம்பட்டவர்தான். அவருடைய மாகாணத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. முத்துமாலை விற்கும் வியாபாரி ஒருவர் பகதாதின் கடைத்தெருவுக்கு சென்று தன்னிடமிருந்த ஒரு முத்துமாலையை விற்க முயன்றார். அதை விட்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பது அவரது திட்டம். ஆனால் அதை யாருமே வாங்கவில்லை. எனவே அதை யாரிடமாவது அமானிதமாக கொடுத்துவிட்டு ஹஜ்ஜுக்கு சென்று வர நினைத்தார். அப்போது ஒரு பெரிய ஷேகுடைய தோற்றத்தில் கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தால் நம்பிக்கைக்குரியவராக தெரிகிறது. எனவே இந்த முத்துமாலையை அவரிடம் கொடுத்து வைப்போம் என்று முடிவு செய்து அவரை அணுகி விஷயத்தை கூறி முத்துமாலையை ஒப்படைத்தார். பிறகு ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வந்து அவரை அணுகி எனது பொருளை கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் நீ என்னிடம் எதுவும் கொடுக்கவில்லையே என்று கூறிவிட்டார். பல்வேறு முயற்சிகளும் அவரிடம் பயனளிக்கவில்லை. அப்போது இவர்களை கடந்து சென்ற ஒருவர் இவ்விருவரின் தர்க்கத்தையும் கேட்டவராக அந்த வியாபாரியிடம் சொன்னார், அன்பரே, இவன் மகா பொய்யன், ஊரையே ஏமாற்றும் வில்லாதி வில்லன். எனவே நீ இந்த மாகாணத்தின் கவர்னர் முஅத்தலத் இடத்தில் சென்று சொல். அவரது அறிவு கூர்மையாலும் மதிநுட்பத்தாலும் அவர் உனது முத்துமாலையை மீட்டு கொடுத்து விடுவார் என்று சொன்னார். அதை கேட்டு அவர் அப்படியே செய்தார்.
கவர்னர் மோத்தல்லத்திடம் நடந்ததை கூறினார். அதற்கு அவர், சரி, நான் சொல்வது போல் நீ செய். நாளைய தினம் அந்த மனிதரின் பக்கத்தில் போய் நீ உட்கார்ந்து கொள். நான் எனது படையணிகளோடு அங்கு வருவேன். அதை பார்த்து நீ எழுந்து நிற்கக்கூடாது. நான் உன்னிடத்தில் ஏதேனும் கேட்டால் நீ உட்கார்ந்து கொண்டே எனக்கு பதில் சொல். அதாவது, நீ எனக்கு நெருங்கிய நண்பர் போல் நடந்து கொள். அதன் பின் நடப்பவற்றை பார்த்து நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கின்றேன் என்று சொன்னார். மறுநாள் தனது படைகளோடு முஅத்தலத் கடை வீதிக்கு வந்தார். அவருக்கு பக்கத்தில் அதிகாரிகளும் பிரமுகர்களும் வந்து கொண்டிருந்தனர். கடை தெருவில் அந்த முத்துமாலை வியாபாரி அமர்ந்த இடத்திற்கு வந்தபோது அவரை பார்த்து, ஹேய் நண்பா, நீ எப்போது இங்கு வந்து அமர்ந்தாய்? நீ இங்கு இருப்பதை ஏன் என்னிடம் சொல்லவில்லை? சொல்லி இருந்தால் உனக்குரிய மரியாதையோடு உன்னை வரவேற்றிருப்பேனே என்றார். இதை அந்த ஷேக், அதாவது முத்துமாலையை ஏமாற்றியவர் கேட்டபோது, என்ன, இவர் கவர்னருக்கும் அவரது தோழர்களுக்கும் தெரிந்தவர் போல் இருக்கிறதே என்று எண்ணி மெல்ல அவரை நெருங்கி, தோழரே, முத்துமாலை விஷயத்தை கவர்னரிடம் கூறிவிட வேண்டாம். இதோ உன் முத்துமாலையை நான் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அதை கொண்டு வந்து ஒப்படைத்தார். அதை பெற்றுக்கொண்ட அவர் நேராக முஅத்தலத் அவர்களிடத்திலே புன்னகையோடு சென்றார். விஷயத்தை கூறினார். அதை கேட்ட முஅத்தலத், மீண்டும் நாளைய தினம் அந்த ஷேகன் கடையில் போய் அமர்ந்து என் வருகையை எதிர்பாருங்கள் என்று கூறினார். அவரும் மறுநாள் அந்த ஷேகன் கடை அருகில் போய் நின்று கொண்டிருந்தார். அதோ முஅத்தலத் வந்துவிட்டார். ஆனால் நேற்று அவரோடு இருந்தது போல் முக்கிய பிரமுகர்கள், பெரிய அதிகாரிகள் யாரும் இல்லை. வேறு சிலர் இருந்தனர். அவர்களின் கையில் தூக்கு மரம் இருந்தது. தூக்கிலிடப்படக்கூடிய தூக்கு மரம் இருந்தது. அதை கொண்டு வந்து அந்த ஷேகன் கடைக்கு முன் நட்டனர். அப்போது கவர்னர் முஅத்தலத் ஆவேசமாக அந்த மோசடிக்காரனை பிடித்து தூக்கிலிடுங்கள் என்று ஆணையிட்டார். அந்த ஷேக் இப்போது தூக்கில் தொங்கினார். அதைத் தொடர்ந்து முஅத்தலத் கூறினார், யாருடைய ஈமான் மக்களின் பார்வையில் மட்டும் இருக்குமோ, மேலும் அந்த ஈமான் மறைவில் இருக்காதோ, அத்தகையவர்களுக்குரிய கூலி இதுதான் என்றார். அதாவது, வெளியில் பெரிய ஈமான்தாரியாகவும் உள்ளுக்குள் யாரும் பார்க்காத போது ஈமானை விட்டும் தூரமாகவும் இருக்கும் போலி வேடதாரிகளுக்கு இதுதான் தண்டனை என்றார். நம்பிக்கை மோசடிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இது. இப்படித்தான் இது இருக்கும். எனவே கொடூரமான இந்த விஷயத்தை விட்டும் நாம் தூரமாக விலகிக்கொள்ள வேண்டும் என்று இதனால்தான் இஸ்லாம் கூறுகிறது. நம்பிக்கை துரோகம் என்பது மிகப்பெரிய கொடூரம். எவருக்கும் அதை செய்துவிடக்கூடாது. நம்மீது வைத்த நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும். எந்த ஒருவர் நம்மீது நம்பிக்கை வைத்தாரோ அவர் கடைசி வரை நம்மை பார்த்து இவர் நம்பிக்கையாளர் என்று சொல்லும் வகையில் நாம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். மாறாக, எவர் பார்க்கிறார், இவர் கொடுத்த பொருளை நாம் வைத்து கொண்டால் யாருக்கு தெரிய போகிறது என்றெல்லாம் யாரேனும் எண்ணினால் அவர் ஒன்றை நினைவில் கொள்ளட்டும், உங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விற்கு எதுவும் மறைந்ததாக இல்லை. இரவில் நடந்தாலும் பகலில் நடந்தாலும் மறைவாக நடந்தாலும் பகிரங்கமாக நடந்தாலும் எங்கு எப்படி எது நடந்தாலும் அது அல்லாஹ்விற்கு மறைந்ததாக இல்லை என்பதை மனதில் கொண்டால் இது போன்ற ஏமாற்று முயற்சிகளில் எவரும் ஈடுபட மாட்டார்கள். குறிப்பாக மோமீன்கள் எவரும் இதை செய்வதில்லை, செய்யவும் கூடாது. எவரேனும் அப்படி செய்பவர்கள் இருந்தால் அவர்கள் இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் அல் அமீன் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை என்ற அந்த நற்பெயரை நாமும் சுமக்க வேண்டும். அதனால் நாம் தீனுக்கும் அது நற்பெயராக அமையும் என்ற விஷயத்தை உங்களிடத்தில் எடுத்துக்கூறியவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.